ஹலோ ஆல் வணக்கம், வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வர ரீசன் என்னென்னா, இப்படி மேக்கப்லாம் பண்ணிட்டு வர ரீசன் என்னென்னா, என் ஃப்ரெண்டோடைய வெட்டிங் போயிட்டு வந்தேங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அப்படியே தான் வந்திருக்கேன். இப்போ டைம் வந்துட்டு கரெக்டாக மணி 2:30 மணி ஆகுது. அப்படியே ஒரு 5 மணி போல் வந்துட்டு நாங்கள் வெளியில் கிளம்புறோம். அவருடைய ஃப்ரெண்டு பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால கிளம்புறோம். சரி, சாட்டர்டே நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வீடியோ கொடுப்போம், லாங் வீடியோ. அதுக்காக என்ன கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் என்னுடைய மொபைல் சும்மா அப்படியே மொபைல் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது ஒரு லைன்ஸ் ஒன்று பார்த்தேன். அந்த லைன்ஸ் பார்த்ததும் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஆமாம்ல, கரெக்டு தான்ல அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. இது என்ன வந்து நான் சொல்லலை, நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் அப்படி நான் சொல்ல வரலை, பொதுவாக சொல்கிறேன். ஓகேவா? நான் பொதுவாக வந்து இந்த விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது என்ன ஆச்சுன்னா, சும்மா நான் உங்களுக்கு வந்துட்டு நான் படித்ததை நாங்கள் அப்படியே ஒரு ரஃபாக சொல்கிறேன். எனக்கு அந்த கருத்து மாதிரிலாம் பேச வராது, நான் ரஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்ட்டு, பெண்களின் திருமண வாழ்க்கை. 22 வயது வாழ்ந்த குடும்பத்தில் அவள் மீண்டும் போகிறாள் விருந்தாளியாக அப்படின்னு வந்தது. எனக்கும் சம்டைம் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் அப்படி தான் தோணும். ஆனால் இப்போவுமே எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நல்லா பார்ப்பாங்க, சூப்பராக பார்ப்பாங்க. பட் அது எத்தனை டேஸுக்குன்னு தான் தெரியாது, அது கொஸ்டின் மார்க்கு. எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க அப்படின்றது கொஸ்டின் மார்க்கு. ஸோ ஆனால் பார்ப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க, அதில் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா தான் ஃபஸ்ட்டு எனக்கு. எங்கள் அம்மா, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட். இந்த மாதிரி எங்கள் அம்மா என் ஹஸ்பண்ட் 2 பேரும் இல்லை அப்படின்னா நான் இல்லவே இல்லை தான் சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும்ல, அம்மா தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அந்த மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, நமக்கு ஆஃப்டர் மேரேஜ் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்போது அம்மா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, பொதுவாக கல்யாணம் புதுசில் இப்போ நிறைய சொல்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் புதுசாக கல்யாணம் பண்ண போகிறவங்க, உன்னுடைய மாமியார் வீடு தான் உன்னுடைய வீடு, அதுதான் உன்னுடைய வீடு, அது உன் வீடான்னு நினச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல. ஆனால் மாமியார் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இது வந்துட்டு ரொம்ப சண்டை போடுற ஒரு ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது உங்கள் அம்மா வீடு கிடையாது, இது ஏன் வீடு, நான் சொல்கிறதா சட்டம் அப்படின்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க, மாமியார் வீடு தான் உன் வீடு அப்படின்வாங்க. மாமியார் என்ன சொல்லுவாங்க, இது உங்கள் அம்மா வீடு கிடையாது, இது ஏன் வீடு, நான் சொல்கிறதா சட்டம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் இப்போ அது நிறைய மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் கொஞ்சம் மெச்சூரிட்டி லேட்டாக நினைக்கிறேன், யாரும் இப்போ அது மாதிரிலாம் சொல்கிறது கிடையாது. ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த கருத்தெல்லாம் யோசித்து ரெண்டுத்தையும் யோசிச்சுன்னு எனக்கு பேச வராதுங்க. ஆனால் எனக்கு எப்போவுமே ஒன்று தோண்டிகிட்டே இருக்கும், என் அம்மா வீடும் என் வீடு கிடையாது, எங்கள் மாமியார் வீடும் என் வீடு கிடையாது. நான் போகிறேன்னா 2 இடத்துலையும் போய் ஸ்டே பண்ணுவேன். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் ஸ்டே பண்ணுவேன். ஏன் ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் கட்டுறாங்கல்ல, வாங்குறாங்கல்ல, அந்த வீடு தான் என்னுடைய வீடு அப்படின்னு எனக்கு அது முன்னாடியே எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சு. பிஃபோர் மேரேஜ். ஆஃப்டர் மேரேஜே வந்துட்டு எனக்கு அது மைண்ட் செட் ஆயிடுச்சு. அம்மா வீடும் சரி, மாமியார் வீடும் சரி, ரெண்டுமே நம்ம வந்து கிடையாது. என் ஹஸ்பண்ட் வாங்குறாங்கல்ல, உழைப்பில் வாங்குகிற வீடு தான் நம்ம வீடு. நீங்கள் கூட எடுத்து பாருங்களேன், கேட்டு பாருங்களேன், உங்கள் சிஸ்டரோ இல்லை உங்கள் அக்காவோ யாராக இருந்தாலும் கேட்டு பாருங்கள், நீங்கள் எங்கே வந்துட்டு ஹாப்பியாக இருப்பீங்க, அம்மா வீட்டில் ஹாப்பியாக இருப்பீங்களா இல்லை மாமியார் வீட்டில் ஹாப்பியாக இருப்பீங்களான்னு கேட்டு, எங்கேயுமே ஹாப்பி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது அம்மா சைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அம்மா அப்பா தனியாக இருந்தால் ஓகே, ரொம்ப நல்லது, நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வச்சு பார்த்துக்குவாங்க. இது நம்ம கூட வந்துட்டு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இல்லை ஒரு தம்பியோ இந்த மாதிரி இருந்தால் அவங்க சர்க்கிள் தான் அவங்க பார்ப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது தம்பி இருக்காங்கன்னா தம்பி ஒய்ஃப் வருவாங்க, அண்ணன் இருக்காங்கன்னா அண்ணனோட ஒய்ஃப் வருவாங்க. அந்த நம்ம அம்மா வீடுன்றது அவங்களுடைய வீடாக மாறிடும். பட் பெண்களுக்கு பொதுவாகவே அவங்க ஹஸ்பண்ட் சம்பாரித்து சொந்த காசில் வாங்குற வீடு தான் அவங்க வீடு. இதுதான் நான் அடித்து சொல்வேன், அதுதான் அவங்க வீடு. பட் மருமகளாக நம்ம போயிட்டோம் அப்படின்னா அந்த வீடு வந்துட்டு அவங்களுக்கு வந்த மருமகளுக்கு அந்த வீடு மாறிடும். நம்ம வந்துட்டு என்னென்னா, நம்ம போய் தங்கலாம், ஸ்டே பண்ணி எல்லாமே பண்ணலாம். ஆனால் ரொம்ப நாள் அங்கெல்லாம் இருக்கக்கூடாது, ரொம்ப நாள் இருக்கவே கூடாது, அது ரொம்ப தப்பு. என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாள் 4 நாள் ஒரு 6 நாள் கூட நல்லா பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போக 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 ஒரு மாதிரி நம்மளை அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டி வந்துடும். அவங்களாலையும் பார்க்க முடியாது. இப்போ யாராவது வீட்டுக்கு வராங்க, ஒரு பத்திரிக்கை வைக்க வராங்க அப்படின்னா அவங்க என்ன கேட்பாங்க, என்ன அவங்க பொண்ணு வீட்டில் இருக்குது, அவங்க மாமியார் வீட்டுக்கு போலியா அப்படின்னு தான் கேட்பாங்க.
புருஷனோட இல்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. அது வந்துட்டு கட்டி கொடுத்து பெண்கள் நம்ம பெத்த பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுறாங்க. அவங்க அங்கே போகாமல் இங்கேயே இருந்தால் அது அவங்களுக்கும் ஒரு பேடன் மாதிரி தான் ஆகும்ல. எவ்வளோ காசு போட்டு பணம் கூட நம்ம கட்டி கொடுக்குறோம், இங்கே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பேடன் மாதிரி தான் ஆகும். அது ஒரு ஒரு அவங்களுக்கும் மன உளைச்சலாக தான் இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு அவங்க யோசிப்பாங்க. அது நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம வந்துட்டு 2 இடத்துலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு இது. மாமியார் வீடும் சரி, அம்மா வீடும் சரி, 2 இடமே நம்ம வந்து கிடையாது. நம்ம ஹஸ்பண்ட் கட்டுறாங்கல்ல, நம்ம கட்டிட்டு போகிறோம்ல, நமக்கு தாலி கட்டுறாங்கல்ல, அவங்க உழைச்சி வாங்குற இல்லை அவங்க கூட இருக்கிற ஒரு பிளேஸு, சொந்த வீடு தான் வாங்கணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க கூட இருக்கிற அந்த பிளேஸ் இருக்குல்ல, வாடகை வீடாக இருக்கட்டும், லீஸ் வீடாக இருக்கட்டும், சின்ன குடிசையாக இருக்கட்டும், ஒரு சின்ன டென்ட்டு கூட இருக்கட்டுமே, அந்த வீடு தான் நமக்கு. இப்போ நான் கூட இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன், நல்லா பார்ப்பாங்க எங்கள் அம்மா வீட்டிலங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா பார்ப்பாங்க. எங்கள் அம்மா இங்கே இருன்னுவாங்க. ஆனால் என்னால் வந்துட்டு ஒரு 2 நாள் சேர்ந்தா கூட இருக்க முடியாது, இருக்க தோணாது எனக்கு. அங்கே வந்துட்டு பக்கத்துலலாம் வீடு இருக்குது, ரிலேஷன்ஸ் இருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியாது. போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம அங்கே போகலாமே அப்படின்னு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அங்கே அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இங்கே கடகடன்னு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் போவேன். ஆனால் 2 நாள் தான் இருப்பேன். 2 நாள் கூட இல்லை, 1 நாள் தான் இருப்பேன். 1 நாள் தான் இருப்பேன். நைட் டக்குன்னு இங்கே வந்துடுவேன். இங்கே வீட்டில் வந்துட்டு அக்கம் பக்கம் இங்கே யாரும் பேச மாட்டாங்க. வீடு ஜில்லோன்னு இருக்கும், வீடு பெருசாக இருக்கும், ஆனால் ஜில்லோன்னு இருக்கும். ஆனாலும் எனக்கு இங்கே தான் ஹாப்பி. எப்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு இங்கே தான் ஹாப்பி. அது வந்துட்டு என்னென்னா என்னுடைய மைண்ட் செட்டு. நம்ம வீடு தான் நமக்கு எப்போவுமே. இப்போ நான் வந்துட்டு இங்கே ஃப்ரீயாக இருப்பேன், எனக்கு கேட்க யாருமே கிடையாது. இப்போ நான் லேட்டாக எந்திரிக்கலாம், இல்லை சீக்கிரம் எந்திரிக்கலாம், லேட்டாக சமைக்கலாம், இல்லை சீக்கிரம் சமைக்கலாம், எல்லாமே என்னுடைய விருப்பம். என்ன பண்ணாலும் அது என்னுடைய விருப்பம். பட் நம்ம அந்தந்த இடத்துக்குரியவங்க வீட்டில் இருந்தோம் அப்படின்னா அவங்கள கேட்டு தான் இப்போ நம்ம ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க வேற ஒரு ரீசனுக்காக ஒரு பொருள் வச்சுருப்பாங்க, நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இதில் எதுக்காக வச்சா அப்படின்னு ஒரு சின்னதாக எது சொல்லிட்டாலுமே நமக்கு மனசு கஷ்டமாயிடும்ல. அதனால மற்றவங்க வீட்டில் இருக்கும்போது அது மற்றவங்க வீடாக மாறிடும் போது நமக்கு அங்கே வந்துட்டு நம்மளால் இருக்க முடியாது இல்லை, அந்த மாதிரி தான். ஸோ இது வந்துட்டு என்னன்னா, இப்போது இது என்னன்னா, நான் சும்மா அந்த வீடியோவை ஸ்க்ரால் பண்ணும்போது எனக்கு இது பட்டுச்சு. சரி அதை அவங்ககிட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இதை ஷேர் பண்ணுறேங்க. எனக்கு இந்த மாதிரி தான் தோணுங்க. எனக்கு நம்ம வீட்டில் இருந்தால் தான் பெஸ்ட்டு. எனக்கு இங்கே தான் இருக்கணும், என் ஹஸ்பண்ட் கூட இருந்தால் தான் எனக்கு நல்லா இருக்கும். சண்டை சச்சரவு, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, என்ன அடித்ததும் கிடையாது, சண்டை போடுறதும் கிடையாது. சண்டை போட்டிருக்கோம், அடித்தது இல்லை, அந்த மாதிரிலாம் ரொம்பலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் வீக்குன்னு சொல்லலாம். எனக்கு நான் அடித்தாலே மயக்கச்சி விழுந்துருவேன் அந்த மாதிரி. ஸோ அடிக்கலாம் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணாலும் நமக்கு வந்துட்டு அவங்க கூட இருந்தால் தான் ஒரு மென்டலி ஃபிசிக்கலி வீக்காக இருந்தாலும் நம்ம ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்போம். ஸோ இப்போ நிறைய பேர் நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்க்குறேன், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்கள ஆயிடுச்சு, நான் வந்துட்டு டிவோர்ஸ் பண்ண போகிறேன், நான் வந்துட்டு தனியாக வாழ போகிறேன், நான் வந்துட்டு அப்படி பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம பேச்சுக்கு சொல்லலாம். ஒரு பேச்சுக்கு சொல்லலாம், நான் தனியாக இருந்துருவேன், நான் தனியாக இருந்து சாதிச்சு காமிச்சிருவேன். தனியாக இருந்து சாதிச்சு காமிச்சவங்களாம் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் எதுவுமே சொல்லலைங்க. அதெல்லாம் ஓகே தான். ஏன்னா ரொம்ப டாக்ஸிக் பர்சன் கூடவே நம்ம இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்சன் கூட நம்ம இருக்கிறதுனால நமக்குமே அது வந்துட்டு எதுவுமே ஈடேறாது. ஸோ நம்ம தனியாக போகிறது நல்லது தான். ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ஒரு சின்ன சின்ன அற்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்கல்ல, சும்மாவே நிறைய பேர் வந்துட்டு எதுக்காக என்ன திட்டுறாங்க, அதுக்காக என்ன திட்டுறாங்க. சரி நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இது மாதிரி பண்ணேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், நான் வீட்டில் பாத்திரம் தேய்க்கல, நான் வீட்டில் சமைக்கல. அது தப்பு தானே. இப்போ நமக்கு வீடு ஒன்று கொடுத்துட்டாங்க, அந்த வீட்டில் எப்படி வேணால் வாழணும் அப்படின்றது வாழ்க்கை இல்லை. இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒரு வாழ்க்கை தானே. இப்போ எனக்கு வந்துட்டு யாரும் கேட்க ஆள் இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு எப்படி வேணால் இருக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல. நான் எப்படி வேணால் இருந்துட்டேன் அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு பிடிக்காம போயிடும். இது என்ன ஊதறியாக இருக்குது, இது என்ன இப்படி தூங்கிட்டே இருக்குது, வேலை செய்யாமல் இருக்குது, வீடு அழுக்காக இருக்குது, எப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுவே ஒரு நம்ம மேலே வந்துட்டு ஒரு பிளாக் மார்க் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. நல்ல பேர் எடுக்கணும். என் ஒய்ஃப்னால் இப்படி தான் இருப்பாங்க, என் வீடு இப்படி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்ல பேர் எடுக்கணும். நம்மளால் அவங்களுக்கு ஏதாவது ஏர்னிங்ஸ் கிடைக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம வாங்குறத விட நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது வந்துட்டு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா, எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் தெரியுமா. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த இதில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக இதில் ஷேர் பண்ணுறேன். இது என்னென்னா, இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஏன் காது கூடவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன், நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு. சின்ன சின்ன விஷயத்துங்களுக்கு டைவர்ஸ் பண்ணுறது இப்படின்றதுக்குள்ள நம்ம டிசிஷன் எடுத்துடலாம். ஆனால்
எடுத்ததுக்கப்புறம் லைஃப் ரொம்ப பெருசு. நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே தனியாக நம்ம ஒரு சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நமக்கு மென்டலி ஃபிசிக்கலி ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஹஸ்பண்டால் மட்டும்தான் இருக்கும். அவங்க கூட நம்ம சேர்ந்து அப்படியே மேலே போகும்போது அந்த இதுவே நல்லாயிருக்கும், அந்த லைஃபே நல்லாயிருக்கும். ஸோ சும்மா சும்மா அம்மாயிட்டு கோச்சிட்டு போகிறது, சும்மா சும்மா வந்துட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு இது பண்ணிட்டு விடுங்க. இப்போது அவங்க திட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு விதத்தில் சரி ஓகே நீ பேசு அப்படின்ட்டு நம்ம அமைதியாக இருக்கணும். அவங்க கூலாக இருப்பாங்கல்ல, அவங்க சண்டைலாம் போட்டுட்டு கூலாக இருப்பாங்கள்ல, அந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்ம ஆட்டத்தை காட்டணும். அதுதான் இந்த மாதிரி 2 பேருமே ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் கற்றும்போது இன்னும் பூமாங்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ யாராவது ஒருத்தர் கத்துறாங்கன்னா அப்போ நம்ம அமைதியாக இருந்துடலாம். இல்லை இவங்க கத்துறாங்க அப்படின்னா இவங்க அமைதியாக இருக்கலாம். இந்த மெச்சூரிட்டி லெவல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி 2 பேருமே கத்துனீங்கன்னா அது வந்துட்டு ரொம்ப கை அளவில் கூட சண்டை வர வாய்ப்பு இருக்குது. ஹஸ்பண்ட் கத்துறாங்கன்னா அமைதியாக இருங்க. எவ்வளோ நேரம் கற்று போகிறாங்க? ஒரு 10 நிமிஷம் கற்றுவாங்களா, ஒரு ½ hour கற்றுவாங்களா, தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு காட்ட வேண்டியது தான். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் கோச்சிட்டு போகிறது வந்துட்டு ஒரு முடிவு கிடையாது. கூடவே இருந்து அவங்கள திருத்துறதுக்கு பாருங்கள். திருத்தெல்லாம் முடியாது அப்படின்னா விட்டுடுங்க. இதுதான் லைஃப் அப்படின்னு நினச்சின்னா வாழ சொல்லலை. இப்படி தான் இருக்குமா என் லைஃப் இப்படி தான் போகும் அப்படின்னு நினைக்காதீங்கன்ற. அப்படி நினைக்க அதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதா தான் அர்த்தம். ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட் வந்துட்டு குடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்கிறாங்கல்ல, குடிச்சிட்டே இருக்காரு அப்படின்னா அதுதான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அதுதான் வந்துட்டு உங்களுக்கு சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்கும். என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்க, அவங்க ஆக்டிவாக இருக்காங்க, அவங்க வந்துட்டு என் கூட பேசிகிட்டே இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நானும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படி நினைங்களேன். அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு எதுவுமே மாறும், சீக்கிரம் மாறும். உங்களால் எதுவுமே வந்துட்டு அந்த கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாது யாருக்கிட்டையுமே. நீங்களே வந்துட்டு அழகாக அதை வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அது நமக்கு ஒரு இதுவாக தான் இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட கேட்டுருவாங்க, எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது 3rd person கிட்ட சொல்லும்போது வேறு விதமாக சொல்லுவாங்க. ஸோ திருச்சி தான் பேசுவாங்க மனுஷங்க. அதனால பெட்டர் நம்ம மனசாட்சிக்கிட்ட நம்ம பேசிட்டு நான் நல்லா இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் ஹஸ்பண்ட் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டு பாருங்கள். அது கண்டிப்பாக ஒரு நாள் மாறும், கண்டிப்பாக மாறும். ஏன்னா நம்ம கூட யார் இருக்கா, அந்த பவர்ஃபுல்லான பிரபஞ்சம் இருக்குல்ல, கண்டிப்பாக அதை மாற்றி கொடுப்பாங்க. இது வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எல்லாத்துக்கும் டைவர்ஸ்ன்றது ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஹஸ்பண்டை விட்டுட்டு போகணும், பிரிஞ்சு போகணுன்றது ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி முடிவு எடுக்காதீங்க. எங்கே போனாலும் அவங்கள பார்த்துக்க மாட்டாங்க. பார்த்துக்குவாங்க, பட் ரொம்ப நாள்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. நமக்கு சண்டையோ என்னவோ நமக்கு வீடு வந்துட்டு நம்ம ஹஸ்பண்ட் கூட இருந்தால் தான் நமக்கு அந்த லைஃபே நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை ஹஸ்பண்ட் ஒரு சின்ன கூடு மாதிரி இருக்கா, அதை வந்துட்டு சும்மா ஒரு கோபத்தால் கலைச்சிடாதீங்க. எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்களே, எல்லாமே மாறும். ஸோ எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. என்ன நடந்தாலும் சிரிச்சிட்டே இருங்க, அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். ஓகேவா? இது எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதும் சரி, ரீல்ஸ் எல்லாமே இப்படியே தான் வருது. இல்லைனா இது இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு 5000 பேர் இல்லை ஒரு 10,000 பேர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான் வந்துட்டு ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனான வீடியோஸ் அண்டு ஒரு சில லைஃப் தத்துவங்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். என் லைஃப்பில் கோத்ரூ பண்ணதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோன்றேன், அவ்வளோதான். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வினிதாஸ் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய். தேங்க்யூ யூனிவர்ஸ்.